இந்த அடோலசன்ட் பீரியடில் நீங்கள் ஒருத்தரோட கமிட் ஆனீங்கன்னா அந்த கமிட்மெண்ட் மேரேஜ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உன்னுடைய சரீரமாக இருக்கட்டும், உன்னுடைய மனசாக இருக்கட்டும், இந்த டிவைன் ரிலேஷன்ஷிப்பில் ஏசப்பாவுடைய சமூகத்தில் நீ உன்னுடைய பார்ட்னருக்கு கிஃப்ட் பண்ண போகிற. இப்போதைக்கு முடிவு எடுத்து உன் பார்ட்னருக்கு ஒன்றை டேமேஜாக கொடுத்துறாத. வெல்கம் பேக் டு த கிளாஸ் ரூம். வி ஆர் டீலிங் வித் ப்ரீ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ். நிறைய படிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கலாம் வாங்க. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கிளாஸஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இது வரைக்கும் நடத்துனது எல்லாமே புரிஞ்சிருச்சா? நம்ம ஈஸியாக புரிகிற மாதிரி நான் டீச் பண்ணுறேன்னா? ஆனால் எங்களுக்கு வர ஃபீலிங்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொன்னீங்க. இதுவே மற்றவங்களுக்கு எங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா அதை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது? பசங்கக்கிட்ட பேசினாலே ப்ரப்போசல் வரதான் செய்யும். ப்ரப்போசலே வரக்கூடாதுன்னா பசங்கக்கிட்ட பேசாமல் தான் இருக்கணும். கரெக்டு தானே? பசங்கிட்ட பேசாமல் இருந்தால் ரொம்ப சீனுன்னு சொல்லுவாங்க ப்ரோ. எப்படி ப்ரோ பேசாமல் இருக்க முடியும்? பசங்க பிள்ளைங்க பேசவே கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பேசுங்க. இன்னும் சொல்லணுன்னா கண்டிப்பாக பேசணும்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஆப்போசிட் ஜெண்டர் கூட நீங்கள் கொஞ்சம் பேசினாதான் பழகுனாதான் ஆப்போசிட் ஜெண்டர் எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னு தெரியும். இப்போது எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் கேர்ள்ஸ் ஸ்கூல்லே படித்த ஒரு பொண்ணு காலேஜ் படிப்புக்காக வெளியூர் போகுதுன்னு வைங்க. போய் சேர்கிற காலேஜில் பசங்களும் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் எப்படி பேசுவான், தன் வீட்டில் இருக்கிற பசங்களை தவிர எந்த பசங்கள்கிட்ட அவள் பேசுனதோ பழகுனதோ கிடையாது அப்படின்னா ஒரு பையனுடைய திங்கிங் எப்படி இருக்கும்? அவன் இந்த வார்த்தையை பேசுகிறான்னா இதை எந்த எண்ணத்தில் பேசுகிறான், நம்மள்கிட்ட பழகுறவங்க என்ன மைண்டில் பழகுறாங்கன்னு கூட நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கல்யாணம் வரைக்கும் எந்த பையன்ட்டையும் பேசாமல் பொத்தி பொத்தி வச்சு அவள் ஃபேஸ் பண்ணுற பையன் ஹஸ்பண்ட் தான் அப்படிங்கிறப்போ அதுலேயும் ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா வீட்டில் அதிகமாக அப்பா அண்ணனே பார்த்து 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 பழகி அப்போ பையன்னாலே இப்படி தான் இருப்பாங்க போலன்னு ஒரு மாய பிம்பம் ஒன்று மைண்டில் இருக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ப்ரெஜுடிஸ் மைண்டில் இருக்கும். ஆனால் எல்லா பசங்களும் உங்கள் அப்பா மாதிரி உங்கள் அண்ணன் மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி இருக்க மாட்டாங்களே. ஸோ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருந்தால் உங்களால் ரெடி ஆக முடியாது. ஸோ பழகிறது நல்லது. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு சேஃப் ஜோன் சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போது உங்கள்கிட்ட யாராவது திடீர்னு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா? நான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு க்ளூ இருக்கும். இன்னாருக்கு நம்மளை பிடிக்கும்னு நினைக்கிறேன், என்றைக்கோ ஒரு நாள் இவன் நம்மள்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட் நாள் பார்த்தவொன்னே பழகினவுடனே பிடிச்ச உடனே வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்களா யாராவது? அவங்க மைண்டில் வச்சுருப்பாங்க. சில நேரம் நம்ம போகிறப்போ வர்றப்போ நம்மளிருந்து பார்ப்பாங்க. அவங்க பார்க்குற பார்வையில் நமக்கே புரிஞ்சிக்க முடியும். சில நேரம் அவங்க பேசுகிற வார்த்தைகள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏதோ குட்டி குட்டி சிம்டம்ஸ் தெரியும்ல, அப்பயே ஹேண்டில் பண்ணுங்க அதை. அப்படி யாராவது அவங்கள்ட்ட டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது, இவங்கிட்ட இவன் ஒரு வேறு எண்ணத்தில் நம்மக்கிட்ட பழகுற மாதிரி தெரியுது அப்படின்னா மெயின்டைன் அ டிஸ்டன்ஸ். எல்லார்ட்டையும் ஆப்போசிட் ஜெண்டர்னாலே எல்லாரையும் ஒதுக்கிடுங்க, இக்னோர் பண்ணுங்கள், யார்ட்டையும் பேசாதீங்க. அப்படி இல்லை. இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் இவங்கள்ட்ட பழகுனா இது ஒரு பெரிய ஒரு டெம்டேஷனாக இருக்கும், இது எங்கேயாவது கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தோணுச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணுங்கள். சரியா? இன்னாருக்கு நம்மளை பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் எப்போ கெஸ் பண்ணுறீங்களோ, எப்போ ப்ரெடிக்ட் பண்ணுறீங்களோ அப்பயே ஸ்டாப் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கே ஒருத்தரை பிடிக்குதுன்னு வைங்களேன், அப்பையும் இதே பண்ணுங்கள். ஒரு டிஸ்டன்ஸ்லேயே வச்சுருங்க. சரி, இதை விடுங்களேன். மொத்தமாக ஆப்போசிட் ஜெண்டர்னாலே ஒரு டிஸ்டன்ஸ்லேயே பழகுங்களேன். எல்லார்ட்டையும் பேசுங்க, பழகுங்க, பட் ஃப்ரெண்ட்லியாக இருங்க. அந்த ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற ஒரு லிமிட்டை தாண்டுற மாதிரி எந்த சிம்டம்ஸ் யார் காட்டினாலும் அவங்கள மட்டும் வெட்டி விட்ருங்க. உங்கள்கிட்ட பழகுற எல்லாருமே தப்பாக தான் பழகுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஃப்ரெண்ட்லி லெவல் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதிகமாக பப்ளிக்லேயே பேசிகிட்டு இருக்கிறவங்க தப்பான எண்ணத்தில் பழகிறவங்களா இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னா குரூப்பாக பேசுங்க. ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பேசுகிறீங்களா, குரூப்பாக பேசுங்க.
ஒரு 4-5 பேர் சேர்ந்து பேசுங்க. உங்கள் கூட ஒரு 2 பிள்ளைங்க இருக்கட்டும், பேசுகிற பையன் கூட ஒரு 2 பையன் இருக்கட்டும், சேர்ந்து பேசுங்க, அதில் பிரச்சனையே கிடையாது. ஆனால் தனியாக பேசணும்னு அவன் கேட்டாலோ இல்லை தனியாக பேசுகிற மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டாலோ இக்னோர் இட். இது எல்லாமே ரூல்ஸ் கிடையாது, இதெல்லாமே செல்ஃப் கண்ட்ரோல். இதெல்லாம் மேலேருந்து ரூல்ஸ் மாதிரி போட்டு இப்படி தான் நீங்கள் இருக்கணும்னு யாருமே சொல்ல முடியாது. சொன்னாலும் நம்ம கேட்க போகிறதும் கிடையாது. நாம் இதில் கரெக்டாக இருக்கணும், நாம் இதில் கண்ட்ரோல்டாக இருக்கணும்னு நாம் நினச்சாதான் உண்டு. மொபைல் கான்டாக்ட் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் நம்பர் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா, உங்கள் கிளாஸ்மேட்ஸாக இருக்கலாம், உங்களை பெரியவங்களாக இருக்கலாம், ஆப்போசிட் ஜெண்டர்லேருந்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா, அப்படி ரொம்ப அவசியம் அப்படின்னா வீட்டு நம்பரை கொடுங்க, லேண்ட்லைன் நம்பரை கொடுக்கலாம், அம்மா அப்பா நம்பரை கொடுக்கலாம். ஃபோன் கால் டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் நெருங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக பேசுகிறதுக்கான ஸ்பேஸ் ஜாஸ்தியாகும். அப்போது மேபி நான் சொன்னல சிலர் பேசியே கவுப்பாங்கன்னு, சிலர் உங்ககிட்ட ரொம்ப சிம்பத்தி காட்டி பழகுவாங்க, சிலர் ரொம்ப கெத்தாக பழகுவாங்க. என்கிட்ட இத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணாங்க தெரியுமா, என் பின்னாடி இத்தனை பேர் சுற்றுறாங்க தெரியுமா, அந்த பொண்ணுக்கு என்னைய பிடிக்கும் தெரியுமா, வந்து பேசுது. சிலர் கெத்து காட்டி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சைக்காலஜிக்கலி நீங்கள் எப்படி யோசிப்பீங்க அப்படின்னா, அப்போது இவங்கிட்ட ஏதோ ஸ்டஃப் இருக்குது, அத்தனை பேர் இவனை ஆசைப்படுறாங்க, ஆனால் இவன் நம்மக்கிட்ட பேசுகிறான் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீல் பண்ணுவீங்க. இட்ஸ் அ ட்ராப். சிலர் சிம்பத்தியில் ட்ரை பண்ணுவாங்க. என்கிட்ட மட்டும் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு மட்டும் என் நிலைமை இப்படி இருக்குது, எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, எங்கள் வீட்டில் அப்படி சொல்லல, இந்த மாதிரி ஆட்கள்கிட்டையும் மெயின்டைன் டிஸ்டன்ஸ். இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான சயின்ஸ். சயின்ஸ்னா அறிவியல், அது இல்லை, அறிகுறி. இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால தான் சொன்னேன், நேரில் பழகிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பேசுகிறீங்களா, கிளாஸ் ரூமில் பேசுங்க, ஸ்கூல் கேம்பஸில் பேசுங்க, காலேஜில் பேசுங்க, பிரச்சனையே இல்லை. அப்போ கூட தனியாக பேசாதீங்க. தனியாக பேசுகிறீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் நீங்களே க்ரியேட் பண்ணி கொடுக்கீங்க, உள்ளவா அப்படின்ட்டு. ஸோ அதற்கான வாய்ப்பை கொடுக்காதீங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக யாரையுமே தொட்டு பேச விடாதீங்க. அன்லெஸ் இஃப் தே ஆர் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். எந்த ஆப்போசிட் ஜெண்டரையும் தொட்டு பேச விடாதீங்க. குட் டச்சு பேட் டச்சுலாம் பேசுவோம்ல, நான் நினைக்கிறேன் அந்த குட் டச்சும் வேணாம், பேட் டச்சும் வேணாம், டோன்ட் டச்லேயே பழகுவோம். சில விஷயங்கள் ரொம்ப சாதாரணமாக தெரியும், ஆனால் அந்த சாதாரணமாக தெரிகிற விஷயங்கள் வேறு எங்கேயாவது கொண்டு போய் உங்களை டேஞ்சரில் விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மாதிரி அனானிமஸ் கால்ஸ், அனானிமஸ் டெக்ஸ்ட் வந்தால் ஒரு க்யூரியாசிட்டி வரும், இது யாராக இருக்கும் அப்படின்ட்டு. நெவர் ரிப்ளை. தெரியாதவங்க கிட்டேருந்து கால், தெரியாத நம்பர்ஸ்லேருந்து கால் வந்தால் எடுக்கவே எடுக்காதீங்க. அந்த க்யூரியாசிட்டியே வேணாங்கிறேன். அது யாராக இருந்தால் நமக்கு என்ன. யாரையுமே இப்போ பாருங்களேன், உண்மையாக ஒரு பையன் உங்ககிட்ட பழகுறான்னா அவன் இந்த மாதிரி எந்த ரூட்டும் எடுக்க மாட்டான். இது எல்லாமே ஃபேக் ஸ்டெப்ஸ், ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிற ஃபேக் ஸ்டெப்ஸ். ஜெனுவினாக ஒரு பர்சன் கிடைக்கிறானா யூ ஆர் வெரி லக்கி. அப்படி ஒரு ஜெனுவினான ஒரு பர்சன் நீங்கள் எல்லாருமே மேரேஜ் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்கு நிறைய பேர்ட்டு அது மிஸ்ஸிங். சோஷியல் மீடியாவில் அதே மாதிரி ரேண்டமாக பீப்புள் யூ மே நோவில் வந்துட்டுனாலே நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அடித்து விட்டுறது. ஏன்னா எனக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படி முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட அப்படி சும்மா பேசி அப்படி பழகுறது, சேட். இந்த மாதிரி அனானிமஸ் சேட்ஸ் தயவு செய்து வேண்டாம். அவங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்தாலும், டெய்லி வசனத்தையாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும், உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே அவங்களுடைய போஸ்ட்ஸ், அவங்களுடைய ஸ்டோரிஸ் எல்லாமே இருந்தாலும், தயவு செய்து டோன்ட் டேக் எனி ஸ்டெப் ஃபர்தர். ரெக்வஸ்ட் வந்தாலே அக்செப்ட் பண்ண வேண்டாமே. ப்ரோ, புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது என்ன தப்பு? புதுசாக தெரியாதவங்ககிட்ட பேசி ஜீசஸை பற்றி சொல்லி அவங்கள திருத்தலாம்ல. ரொம்ப அழகாக சொல்வீங்க இயேசுவை பற்றி. நீங்கள் ஒன்றும் ட்ரை பண்ண வேண்டாம். அப்படி இயேசுவை பற்றி சொல்லணுன்னா தாராளமாக இன்னொரு பையன்கிட்ட சொல்லுங்கள். இந்த ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லவே வேண்டாம்.
சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும். லேர்ன் டு சே நோ. சில விஷயங்கள் உங்களுக்கு ஆசையாக இருந்தாலும் லேர்ன் டு சே நோ. ஒரு பையன் உங்கள்கிட்ட வந்து உங்கள் ஃபோன் நம்பரை கேட்குறான்னா லேர்ன் டு சே நோ. உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறானா லேர்ன் டு சே நோ. ப்ரொப்போஸ் பண்ணுறானா லேர்ன் டு சே நோ. நோ சொல்லி பழகுங்க. இவங்க நோ சொன்னால் தப்பாக நினச்சிடுவாங்களோ, ஹர்ட் பண்ணிடுவோமோ. ஏசப்பா யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவன் அடுத்த நாளைக்கு வேற ஒன்று கேட்பான், கொடுப்பியா? ப்ரோ இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸாக இருக்குது ப்ரோ. இது எதுவுமே ரூல்ஸ் கிடையாது. இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குற சில அட்வைஸ் மாதிரி. நீங்கள் கேட்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். ரூல்ஸ்ன்னு யாருமே உங்கள் மேலே இம்போஸ் பண்ணவே முடியாதுமா. இப்போ என்னைய விடு, இப்போ உங்கள் அப்பா அம்மாவே சொல்கிறாங்க, உங்கள் அப்பா அம்மா ரூல்ஸ் போட்டால் அப்படியே கேட்டுருவீங்களா? அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இந்த ரூலை எப்படி பிரேக் பண்ணலாம், பிரேக் பண்ணிட்டு எப்படி மாட்டாமல் இருக்கலாம், விவகாரமாக யோசிப்போம். ஸோ இது எதுவுமே ரூல்ஸ் கிடையாது. இது எல்லாமே செல்ஃப் கண்ட்ரோலுக்குள்ளது. உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஒரு சேஃப் ஜோன் சர்க்கிள். இதை தாண்டுறப்போ தப்பு கிடையாது, இது தாண்டுறப்போ பாவம் கிடையாது. நான் இவ்வளோ நேரம் நிறையா சொன்னேன்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னது சேஃப் ஜோன் சர்க்கிள். அப்போ ஃபோன் நம்பர் கொடுத்துட்டா பாவமா ப்ரோ? இல்லை, நீங்கள் கொஞ்சம் அன்சேஃப் ஆகுறீங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த சேஃப் ஜோனை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா யூ நீட் டு பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல். ஃபோன் நம்பர் கொடுத்தாலே பாவம் கிடையாது. புதுசாக இருக்கிறவங்கள்ட்ட சேட் பண்ணிட்டா பாவம் கிடையாது. தெரியாதவங்கள்ட்ட ரெக்வெஸ்ட் கொடுத்து பழகிறது பாவம் கிடையாது. பட் யூ நீட் டு பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல். உங்களுக்கும் டெம்டேஷன், அவங்களுக்கும் டெம்டேஷன். போய் நின்றுட்டு போராடிட்டு ஏன் கஷ்டப்படணும்? அவாய்ட் பண்ணிட்டு போங்க. ஒருத்தன் உங்களை தனியாக பேச கூப்பிட்றான் அப்படின்னா நோ சொல்லிட்டு போகிறது சேஃப் ஜோன். ஒருத்தர்கிட்ட தனியாக பேசுறது தப்பு இல்லை. ஒரு பையனோ ஒரு பொண்ணோ தனியாக பேசிட்டாலே தப்பு இல்லை. பட் யூ ஆர் கெட்டிங் அன்சேஃப். அதுக்கப்புறம் அது உங்களை வேற மாதிரி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. எல்லாமே அதான். தொட்டு பேசினா தப்பு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் தொட்டு பேசுவாங்க, தப்பே கிடையாது. ஆனால் சேஃப் ஜோனை விட்டு கொஞ்சம் வெளியே போகிறீங்க. ஸோ யூ நீட் டு பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல். ஸோ நான் சேஃப் ஜோன் சர்க்கிள் பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். ரிஸ்க் எடுக்காமலே கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்கு எப்படின்னு. ஸோ இது எதுவுமே ரூல்ஸ் கிடையாது. நீங்களாக நினச்சாதான். நான் சொல்கிறதுனால நீங்கள் சேஃபாக இருக்க போகிறதில்ல. உங்கள் அப்பா அம்மா சொல்கிறதுனால, உங்கள் பாஸ்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறதுனால நீங்கள் சேஃபாக இருக்க போகிறதே இல்லை. நீங்களாக முடிவெடுத்து இந்த செல்ஃப் கண்ட்ரோலுக்கு சில ஸ்டெப்ஸ் எடுத்தால் மட்டும்தான். எப்போ வேணால் என்ன வேணால் நம்ம மைண்டு யோசிக்கலாம், நம்ம மைண்டு மாறும். சில நேரம் ப்ரொப்போஸ் பண்ண வருவாங்க, சில பொண்ணுங்கள்லாம் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிடுவாங்க. உனக்கு அறிவு இருக்குதா, உனக்கு அக்கா தங்கச்சி இல்லையா, அப்படி பட 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 படன்னு திட்டிடுவாங்க. அப்படியும் பண்ணாதீங்க. இக்னோர் பண்ணுங்க, சிரிச்சுட்டே போயிருங்க. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லுங்க. அப்படி ஓவராக நீங்கள் ரியாக்ட் பண்ணி சண்டை போடுறீங்கன்னா அவன் ப்ரொப்போசல் உங்களுக்குள்ள வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதை ஏன் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க? நீங்கள் அதை விரும்பி என்ஜாய் பண்ணுறீங்க. ஒருத்தன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறத நீங்கள் திட்டுனாலே உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளே நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உண்மையாக யோசிச்சு பாருங்களேன். யாராவது நம்மளை எல்லாரும் வெறுக்கணும்னு நினைப்போமா? எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பி லவ்ட். எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணும்னு தான் நினைப்போம். அப்படி இருக்கிறப்ப ஒருத்தர் உங்ககிட்ட வந்து உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதை ரொம்ப பெரிய சீரியஸான விஷயமா எடுக்காதீங்க. சில நேரம் இந்த பழகுற அப்ரோச்சஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். புதுசாக ஒருத்தர் வர்றாங்கன்னா ஈஸியாக இக்னோர் பண்ணிடலாம். சில நேரம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளேயே சிலர் ப்ரப்போஸ் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் மேலே ஒரு உரிமையை அந்த பையனோ அந்த பொண்ணோ எடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தது யார்? அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தது யார் தப்பு? அதனால தான் சொல்கிறேன், இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்பில் உங்கள் மைண்ட் ஒரு வேவரிங் மைண்டாக இருக்கும்.
எதையுமே உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, ஸ்டேபிளாக யோசிக்கவே முடியாது. யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல். அதனால தான் சேஃப் ஜோன் பாயிண்ட்டுக்குள்ளேயே நின்றுக்கோங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். சோஷியல் மீடியாவில் கை துருன்னு வரும். நம்ம தான் ஃபோட்டோ போடலையே, நம்ம யார்கிட்ட பேசினா என்ன. ஆனால் ஃபோட்டோ அவசியம் இல்லை, பேச்சு ஒருத்தரை எவ்வளோ மயக்கும் அப்படின்னு சிலர் மேபி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறது யாருன்னு தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாது. சில நேரம் டீசெண்டாக இருக்கும் ஸ்டார்டிங்கில், போக போக கொஞ்சம் வயலண்ட்டாக ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சில நேரம் அடுத்து ரொம்ப த்ரெட்டனிங்கான ஸ்டெப்ஸ் அவங்க எடுத்தாங்கன்னா. இன்றைக்கி நிறைய பேர் லவ் ப்ரப்போசலை ஏற்றுக்காதனால எதிர்முனையிலேருந்து சிலர் எடுத்த ஸ்டெப்னால உயிரையே விட்டுருக்காங்க, லைஃப்பை இழந்திருக்காங்க, முகத்தில் ஆசிட்லாம் வாங்கியிருக்காங்க. உங்கள் சேஃப் சர்க்கிள்குள்ளே இருக்கிறது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க இந்த வயசில், யார் எப்படின்னு தெரியாது. சிலர் வயலண்ட்டாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போதே சிலர் வயலண்ட்டாக ரியாக்ட் ஆவாங்க. அப்படி இருக்கிறவங்க கூட தூர விலகிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுடைய ஃபோன் காலை நீங்கள் அட்டென்ட் பண்ணலன்னா அடுத்த தடவை நீங்கள் பேசுகிறப்ப அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒருத்தர் சின்ன விஷயத்துக்கு ஒருத்தர் பயங்கரமாக கோபப்படுறாங்க, பயங்கரமாக பொசசிவாக இருக்கிறாங்க, உங்கள் மேலே அட்வான்டேஜ் காட்டுறாங்கன்னா தயவு செய்து கும்முடு போட்டு விலகிடுங்க. இது வேறு இடத்துக்கு கொண்டு போகும். ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்கணும்லாம் அவசியம் இல்லை. சேஃப் ஜோன் சர்க்கிள் தாண்டிட்டா தப்புன்னு சொல்லவே இல்லை, தாண்டிட்டா யூ ஆர் கெட்டிங் அன்சேஃப். உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. 18 இயர்ஸுக்கு கீழே இருக்கிறீங்களா, தயவு செய்து உங்கள் ஸ்கூலில், குறிப்பாக நான் கேர்ள்ஸுக்கு சொல்கிறேன், உங்கள் ஸ்கூலில் என்ன நடந்தாலும் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுங்க. தயவு செய்து அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுங்க. 18 தாண்டுறப்போ உங்களுக்கு ஓரளவு உங்கள் மைண்டு கொஞ்சம் மெச்சூர்டாக யோசிக்கும். உங்களுக்கு யார் ப்ரப்போஸ் பண்ணாலும் எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் நீங்கள் வீட்டில் இருந்து தூரமாக போய் படிச்சுட்டு இருப்பீங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல இங்கே இருக்கிற அம்மா அப்பா பதறிட்டு இருப்பாங்க. பாருங்கள் எதை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும்னு பாருங்கள். ஒரு லிமிட் தாண்டுறப்போ தயவு செய்து வீட்டில் சொல்லிடுங்க. வெளியூரில் படிச்சுட்டு இருக்கிறீங்களா, அந்த ஏரியாவில் அந்த ஊரில் உங்களுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்க கூட ரெகுலர் கான்டாக்டில் இருங்க. நான் இந்த விஷயத்தில் பசங்களை விட நான் கேர்ள்ஸ் தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்வேன். காரணம், பசங்க கிட்ட அட்வைஸே பண்ண மாட்டேன்னு அர்த்தம் இல்லை. ஒரு பழைய பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, முள்ளு மேலே சேலை பட்டாலும் சேலை மேலே முள்ளு பட்டாலும் பாதிப்பு யாருக்கு? ஸோ பாதிக்கப்படுறது அதிகமான பேர் பெண்கள் அப்படிங்கிறதுனால இதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது பெண்கள் தான். பசங்க சேஃப் ஜோன் சர்க்கிளை விட்டு தாண்டி போனால் பசங்களுக்கு வர்ற பாதிப்பை விட பெண்கள் வெளியே போனால் தான் ஜாஸ்தி பாதிப்புங்கிறப்போ தயவு செய்து பெண்கள் சேஃப் ஜோன் சர்க்கிள்குள்ளேயே இருங்க உங்களுடைய ஸ்டூடெண்ட் லைஃப்பில். ஏன் ஸ்டூடெண்ட் லைஃப்பில் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்குன்னா, அது தாண்டுறப்போ உங்களால் ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட் லைஃப்பில் உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஒருத்தர் பழக ஆரம்பிக்கிறப்போவே இவன் என்ன எண்ணத்தில் பழகிறான்னு தெரியாது. சிலர் ஃப்ரெண்ட்லியாக தான் பழக ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க மைண்டு ஸ்டேபிளாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ரூட் எடுக்க வாய்ப்பு இருக்கே. அவங்களும் ஸ்டூடெண்ட்டு தானே. நான் சொன்னல, மைண்டு ப்ராப்பராக செட் ஆகலை. உங்களை மாதிரி தான் அவங்களும் நிறைய விஷயத்தில் கஷ்டப்படுவாங்க. ஸோ டீல் இட் ரைட். இந்த ஃபீலிங்ஸை கரெக்டாக டீல் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் கரெக்டாக இருந்தால் பத்தாது, மற்றவங்களுக்கும் இடம் கொடுக்காத மாதிரி இருங்க. மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ண வேணாமே. ஆர்டிஃபிஷியலாக ஏன் ட்ரை பண்ணணும்? ஆர்டிஃபிஷியலாக ஏன் இன்னொருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும்? நம்மளோட ட்ரெஸ்ஸிங்ஸில், நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸில், நம்ம வச்சுருக்க பைக்கில், நம்ம பர்ஃப்யூமில், நீங்கள் போடுற ஆடு எல்லாமே இப்படி தான். நம்மளெல்லாம் என்னன்னு நினச்சான்னு தெரில. ஜெனுவினாக இருங்க. இப்படி ஃபேக்காக இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ட்ரெஸ்ஸிங்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, குறிப்பாக லேடிஸ். ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. ஸ்பேஸ் கொடுக்குறப்போ 4 பேர் வரலாம். நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. பசங்களை வரக்கூடாதுன்னு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னீங்கன்னா, அதே நான் ரிப்பீட் பண்ணுறேன், வந்தால் இன்கேஸ் வந்தால் யாருக்கு டேமேஜ்? அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரியா? ஆனால் நம்ம நோ சொல்லியும் சில பேர் இரிட்டேட் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கள்ல,
அப்போ என்ன பண்ண முடியும்? இரிட்டேட் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணுறதுல ஒரு கேட்டகரி இருக்குது. அவங்க என்னென்னா ஒரு பாச தொல்லை கொடுத்த மாதிரி சுற்றிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. சரியா? ஒரு பாச தொல்லையாக இருக்கும். அதில் உங்களை மிரட்டுற மாதிரி இருக்காது, பட் எங்கே போனாலும் வந்துட்டு ஏ ப்ளீஸ் 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 ஏ ப்ளீஸ் 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 அப்படி இப்படி கெஞ்சி கெஞ்சி சுற்றுற மாதிரியே இருக்கும். ஸோ அது ஒரு வகை. அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால நீங்கள் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் இன்னொரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரி ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். மிரட்டுற மாதிரி வயலண்ட்டாக போயிட்டுருக்கும் போது டக்குன்னு ஏதோ பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் சிலது நடக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் தயவுசெய்து இதை இக்னோர் பண்ணாதீங்க. டேக் இட் ஆஸ் அ சீரியஸ் இஷ்யூ. சிலர் உங்களை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நீங்கள் யார்கிட்டையாவது பேசியிருப்பீங்க, ஃப்ரெண்டுன்னு நினச்சி பழகியிருப்பீங்க, ஏதோ ஒரு நம்பிக்கையில் உங்களை பற்றி ஏதோ ஒரு உண்மையை நீங்கள் சொல்லியிருக்கலாம், இல்லை நீங்கள் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் அவங்க கையில் இருக்கலாம். யாராவது பிளாக்மெயில் பண்ணுறாங்க, இந்த மாதிரின்னா தயவுசெய்து அவங்களுக்கு ஈல்ட் பண்ணாதீங்க, அவங்களுக்கு ஒத்து போகாதீங்க. வீட்டில் பேசுங்க. வீட்டில் கண்டிப்பாக இதை சொல்லுங்கள். நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி சிச்சுவேஷன் வராமல் இருக்கிறது தான் நான் சேஃப் ஜோன் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ சேஃப் ஜோனில் இருக்கிறப்போ நீங்கள் சேட் பண்ணாலும் ஃபோன் பேசினாலும் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கலாம். ரூல்ஸ் கிடையாது, செல்ஃப் கண்ட்ரோலுக்கான சில அட்வைசஸ். நீங்கள் சேட் பண்ணுறீங்கல்ல, நாளைக்கே நீங்கள் பண்ணுற சேட் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்ஸாக வெளியே வரப்போகுது அப்படின்னா நீங்கள் எப்படி பேசுவீங்க? ஒருத்தர்கிட்ட தனியாக நீங்கள் பேசினாலும் ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பேசுகிறப்போ குரூப்பில் பேசினா எப்படி பேசுவீங்க? உங்களுக்கே தெரியும், பொண்ணுங்க இருக்கிற குரூப்பில் வேறு மாதிரி பேசுவோம், பொண்ணுங்கள்கிட்ட தனியாக வேறு மாதிரி பேசுவோம். உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும்னா இந்த மாதிரி சில டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் லைஃப்பில். நம்ம சேட் மெசேஜ் நாளைக்கு வெளியே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் ஃபோன் பேசுகிறப்போ உங்கள் ஃபோன் கால் ரெக்கார்டிங் நாளைக்கு யாரோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க வெளியே அப்படின்னா எப்படி பேசுவீங்க? அந்த இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. குரூப்பில் பேசுகிறது ரொம்ப பார்த்து பக்குவமாக அப்படி தான் பேசுவோம். குரூப்பில் அதிகமாக யாரும் ஃப்ளர்ட் பண்ண மாட்டோம். ஆனால் தனியாக இதெல்லாம் நடக்கும். ஸோ தனியாக பேசினாலும் குரூப்பில் பேசுகிற மாதிரியே ரிப்ளை பண்ணுங்கள், பிஹேவ் பண்ணுங்கள். இதெல்லாம் சேஃப் பாயிண்ட். ஒருவேளை எல்லாருமே பலவீனமானவங்க, இந்த சேஃப் ஜோன் சர்க்கிளை விட்டு வெளியே போயிட்டீங்க, ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, இப்போ அது உங்கள் லைஃபுக்கே த்ரெட்டனிங் மாதிரி நிற்கிதுன்னா நீங்கள் சொந்தமாக டீல் பண்ண வேண்டாம். 18 வயசுக்கு உள்ளனாலும் 18 வயசுக்கு வெளியேனாலும் 25 வயசே ஆனாலும் நீங்கள் சொந்தமாக டீல் பண்ணவே வேணாம். கேர்ள்ஸுக்கு சொல்கிறேன். ஸ்டாஃப்ஸ் கிட்ட கொண்டு போகலாம், உங்கள் வீட்டில் கொண்டு போகலாம். நீங்கள் வெளியூரில் படிக்கிறீங்கன்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவில் உங்கள் சொந்தக்காரங்க யாராவது இருப்பாங்கன்னா கொண்டு போங்க. நீங்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, கொண்டு போங்க. நம்ம தப்பு வெளியே வந்துடுமே பரவாயில்ல, கொண்டு போங்க. நம்ம தப்பு வெளியே வந்துடக்கூடாதுங்கிறனால உயிரை விட்டு அவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே தப்பு பண்ணுறவங்க தான். சில நேரம் எதாவது தப்பு பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் அது எப்படி வளராமல் தடுக்கணும்னு பாருங்கள். வெளியே வந்துட்டால் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களே, பரவாயில்ல, 4 நாள் பேசுவாங்க, 5ஆவது நாள் நீ கொஞ்சம் ஃப்ரீயாக வாழலாம். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களை பிளாக்மெயில் பண்ணி மேபி உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது இருந்தாலும், நீங்கள் அதில் தப்பே பண்ணியிருந்தாலும் டோன்ட் ஈல்ட் யுவர் செல்ஃப் ஃபார் எனி சச் கைண்ட் ஆஃப் பிளாக்மெயில்ஸ். சரியா? போல்டாக இருங்க, அப்பா அம்மாவோட ரொம்ப கனெக்டடாக இருங்க. இது எல்லாத்த விட ஒரு விஷயம் நான் சொல்லி கொடுக்குறேன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டு ஒருத்தரை வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பெஷல் பர்சன். அது உங்களோட மூத்தவங்களாக இருக்கலாம், உங்கள் அண்ணனாக இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர். அவங்க கிட்ட மட்டும் நீங்கள் டிரான்ஸ்பேரண்ட்டாக இருங்க. ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் மாதிரி, ஒரு கவர்னன்ட் ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தரை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் அண்ணனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் இருந்தால் கூட போதும். அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். சில விஷயத்தில் நாம் கரெக்டாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் வெளியே சொல்ல முடியாத சில விஷயங்களில் இவங்க உங்களுக்கு நிற்பாங்க.
இந்த பர்சனை செலக்ட் பண்ணுறதுலேயும் ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா உங்கள் சைடு நின்று டீல் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கணும், எமோஷ்னலி ஸ்டேபிளான ஒரு மனுஷனாக இருக்கணும். அவங்களே பதறிட்டு பயப்படுற ஆளாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்கள் பக்கம் நிற்கிற மாதிரி ஒரு பர்சன் யாரோ ஒருத்தரை நீங்கள் வச்சுக்கோங்க. வெளியே ட்ராவல் பண்ணுறீங்க, பட் இந்த மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு சில த்ரெட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா தயவுசெய்து தனியாக எங்கேயுமே போகாதீங்க. நீங்கள் தனியாக போகிறதா இருந்தாலும் பகல்லே போங்க. சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது இல்லாத ஒரு சிச்சுவேஷன் வர்றப்போ நீங்கள் வெளியே போகிறதே அவாய்ட் பண்ணுங்கள். சேஃப் ஜோன் சர்க்கிள் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதையும் மீறி சில ப்ராப்ளம்ஸ் வர்றப்போ நான் சொன்னல ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் யாராவது வச்சுக்கோங்க, நான் அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப அன்சேஃபாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி, சில பசங்க பின்னாடி வந்துட்டு இருக்கிற மாதிரி, ஏதோ இந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ் வரலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது இல்லை. அப்படி வந்தால் நீங்கள் ரொம்ப ஞானமாக பிஹேவ் பண்ணணும். நம்ம தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து ஒரு ஆப்லாம் இருக்குல்ல, காவலன் SOS வச்சுக்கோங்க, கேர்ள்ஸ் வச்சுக்கோங்க. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாதுல்ல, நம்ம ஞானமாக சில விஷயங்களுக்கு ரெடியாக இருங்க. சேஃப் ஜோன் சர்க்கிள்குள்ளேயே இருங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பின்னாடி ஒரு பெரிய கான்சிக்வன்சஸ் உங்களுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டே இருங்க. அஃப்கோர்ஸ் இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் எல்லார் மேலேயும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்குது. ஏசப்பா அவங்க கூட இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஏசப்பா உங்கள் பக்கம் ஸ்டாண்ட் பண்ணி, சாதாரண ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதை அவங்க ஹேண்டில் பண்ண தெரியாமல் தடுமாறலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் உங்கள் சைடு நிற்கிறதுக்கு ஏசப்பா இருக்காங்க. ஸோ நத்திங் இஸ் கோயிங் டு ஹார்ம் யூ. அதே நேரத்தில் உங்களுக்கான சில செல்ஃப் கண்ட்ரோல் வழிமுறைகள் சொல்லியிருக்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் படிப்போம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். திஸ் இஸ் வினி சைனிங் ஆஃப். பாய். உனக்கு நீ நல்லது நினச்சி தான் சூஸ் பண்ணுற, சில நேரம் நீ ஏமாந்துடுற. நான் தான்ப்பா இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன், இதை அலையன்ஸ் சேர்த்து வச்சதே நான் தான் அப்படின்னு சொல்கிறதுல சிலருக்கு ஒரு பெருமை இருக்கும். ஸோ அவங்க அதுக்காக எப்படியாவது இதை நடத்தி முடிச்சிடணும்னு தீயா நிற்பாங்க. இந்த உலகத்தில் ஏசப்பாக்கு அப்புறம் உன்னை அதிகமாக நேசிக்கிறது உன் அம்மா அப்பா, உன் ஃபேமிலி தான்.